உங்கள் ஃபோன்லேருந்து டிலீட் ஆன ஃபோட்டோஸு, வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸ் எல்லாமே உங்கள் ஃபோன்லேருந்து டிலீட் ஆகிருக்கு. அதை வந்து எப்படி நம்ம வந்து வர வைக்கிறது சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட்லாம் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட் வேணால் இங்கே நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் ஃபோன்லேருந்து டிலீட் ஆன ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஃபைல்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் இருந்தது. ஆனால் வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே டிலீட் ஆகிடுச்சு. எதார்த்தனமாக நீங்கள் வந்து ஃபோன் ரீசெட் பண்ணிங்க, இல்லைனா நீங்கள் ஹார்ட் ரீசெட் பாஸ்வேர்டு மறந்துட்டு ஃபோனை ரீசெட் பண்ணிங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போயிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ், வீடியோஸ் டிலீட் இருக்காது. இது பழைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தது, சின்ன பாப்பா ஃபோட்டோஸுக்கு குழந்தை ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் எங்களுக்கு வேணுமேன்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனலில் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் என் மொபைலோட ஸ்க்ரீனில் வந்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நேராக வந்து உங்கள் ஃபோனோட ப்ளே ஸ்டோரில் போயிடணும் கைஸ். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைல் ரிகவரி, ஆல் ரிகவரி ஆப்ஷன் இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே டைப் பண்ணி நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடணும். இப்போ நான் இந்த கிளிக் பண்ணிட்டேன். இந்த ஆப் கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஸ் வரும். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபைல் ரிகவரி, ஃபோட்டோ ரிகவரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிடணும். இது வந்து பேர் நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபைல் ரிகவரி, ஃபோட்டோ ரிகவரி ஆப்ஷன் அதில் வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் கைஸ். இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இப்போ டவுன்லோட் ஆகிருக்கு கைஸ். இது வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் இது வந்து ஓப்பன் ஆனோன்னு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். மேலே வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ சிஸ்டமில் வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ் தான் இருக்குது. நான் இங்கிலீஷ் ஓகே கொடுத்து ரைட் மார்க் கொடுத்துட்றேன். இந்த ரைட் மார்க் கொடுத்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆப்ஷன், இந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இதில் வந்து கொஞ்சம் பர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பர்மிஷன் நீங்கள் அலோவ் கொடுத்துடணும். அலோவ் கொடுத்த உடனே இப்போ இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு நான் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறாங்க. இதில் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ ரிகவர் பண்ணிக்கலாம், வீடியோ ரிகவர் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் ரிகவர் பண்ணிக்கலாம், கான்டெக்ட்ஸ் ரிகவர் பண்ணிக்கலாம், ஆடியோஸ் ரிகவர் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோட்டோ ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இங்கே பர்மிஷன் அந்த பர்மிஷன் மட்டும் ஆன் பண்ணிட்டு இது வந்து ஆன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஸ்கேன் ஆல் ஃபைல்ஸ் வருது பாருங்கள். ஸ்கேன் ஆல் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் ஃபோனில் இருக்கிற எல்லாமே ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் டிலீட்டட் ஃபைல்ஸ் இருக்குது. அந்த டிலீட்டட் ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும். இப்போ ப்ரிப்பேரிங் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோன்லேருந்து நான் எத்தனை ஃபோட்டோஸ் டிலீட் பண்ணியிருக்கணும் எல்லா ஃபோட்டோஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். அது வேணால் நீங்கள் வந்து எந்தெந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படுது, எந்தெந்த ஃபைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, என்னென்ன சாங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது எல்லாமே நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது வந்து 2252 ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு இப்போ ஃபோட்டோ. ஓகேவா கைஸ்? இப்போ மறுபடியும் ஸ்கேன் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபோன்லேருந்து டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் கிடையாது. எல்லா ஃபோட்டோஸுமே நான் வந்து ஃபோன்லேருந்து டிலீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரங் கொடுத்துட்றேன், ஷோ கொடுத்துட்றேன். ஷோ கொடுத்த உடனே இப்போ இந்த ஃபோட்டோ நான் டிலீட் பண்ணியிருந்தேன் கைஸ். இந்த ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்துருச்சு கைஸ். இப்போ வந்து இது வேணும்னாக்கா நான் வந்து ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. அந்த ரீஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்த உடனே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் வந்து சேவ் ஆயிரும் கைஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணான்னா கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து என் ஃபோனில் இருந்த ஃபோட்டோஸு எல்லாமே டிலீட் பண்ணியிருந்த ஃபோட்டோஸு. இது வந்து நான் செல்ஃபோன் கடையில் இருந்தனால எனக்கு எல்லாமே ஃபோனோட எக்ஸசைஸ் ஃபோட்டோஸ் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால தான் எல்லாம் ஃபோனோட எக்ஸசைஸ் ஃபோட்டோ தான் இதில் இருக்குது. இப்போ நான் இந்த ஃபோட்டோ வேணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ரீஸ்டோர் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் வந்து ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து ஃபோட்டோஸை ரிகவர் பண்ணிக்கலாம், வீடியோஸும் ரிகவர் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்ஸும் ரிகவர் பண்ணிக்கலாம், ஆடியோவும் ரிகவர் பண்ணிக்கலாம், கான்டெக்ட்ஸும் நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இந்த ஆப் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படும் போது மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் கூட டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லைக் மட்டும் தட்டிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் என்னென்ன டிலேட் இருக்கோ எல்லாமே இதில் காட்டிடும். ஃபோட்டோஸும் நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம், வீடியோஸும் நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே இதில் ரிகவர் பண்ணலாம். ஆனால் என்ன மெயின் மேட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் டிலீட் பண்ண வீடியோஸ், ஃபோட்டோஸ் மட்டும் தான் வரும். வேறு ஃபோனில் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, இந்த ஃபோனில் நீங்கள் எடுக்கணாக்கா எடுக்கவே முடியாது. இந்த ஃபோன்லேருந்து உங்களுக்கு வந்து வீடியோஸு, ஃபோட்டோஸு எல்லாமே டிலீட் ஆகிருக்குன்னா நீங்கள் வந்து எடுத்துடலாம். நீங்கள் ஃபோன் ரீசெட் பண்ணியிருந்தால் கூட சரி கைஸ். இப்போ ஃபோன் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணி ஆனால் அதில் இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டீங்கன்னாக்கா அதுவும் உங்களுக்கு வந்துடும் கைஸ். ஸோ கைஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனலுக்கு. பிகாஸ்
இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனலில் வந்துன்னு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.